அட பாவிகளா, கஷ்டப்பட்டு பேசி பேசியே ஒருத்தனை வந்து இந்த வீட்டில் அவன் இருக்கக்கூடாது, இந்த சொசைட்டிலேயே அவன் இருக்கக்கூடாது, அவனுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடாது, அவனை வந்து மக்கள் வந்து அடையாளப்படுத்தாதீங்க, இவனுங்கெல்லாம் வந்து கிருமிகள், இந்த கிருமிகள்லாம் ஒழிக்கப்பட வேண்டியவை அப்படின்னு பேசி பேசி வெளியில் அனுப்பிச்சா இவனுக்கு டாஸ்க் கொடுக்குறன்ற பேரில் மொக்கையான ஒரு டாஸ்க்கு கொடுத்து இப்போ எல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திவாகரை வந்து வீட்டுக்குள்ளே திரும்ப அனுப்புங்க, ரீஎன்ட்ரி கொடுங்க. நிறைய பேர் இதில் உருட்டெல்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. சேனல் வந்து இப்போ தாண்டா ஒரு நாள் தாண்டா ஆயிருக்கு டாஸ்க்கு வச்சே, அதுக்குள்ளே சேனல் டிசைட் பண்ணிட்டாங்களா திவாகரை வந்து ரீஎன்ட்ரியில் அனுப்பலாம், ஏன்னா வந்து இவங்க போர் அடிக்கிறாங்களாம் டாஸ்கில். இது கண்டஸ்டன்ஸோட மிஸ்டேக் கிடையாது, இது டீமுடைய மிஸ்டேக்கு. இந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி டீம் யோசிக்கணும், இது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக மக்கள் மத்தியில் போகும் அப்படின்னு சொல்லி. என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் தேர்ட் ப்ரோமோ பார்த்துனாலே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த டாஸ்க் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி. திவாகர் அப்படிங்கிற ஒரு நபரால் தான் இந்த ஷோ வந்து டிஆர்பி ஏறணும் அப்படின்லாம் ஒரு மயிரும் கிடையாது. ஏன்னா திவாகர் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணது எல்லாமே கத்துறது, சண்டை போடுறது, அடுத்தவனை தரம் தாழ்த்தி பேசுறது தான். இது இந்த ஷோக்கு தேவை இல்லை. இந்த ஷோ இன்னும் சுவாரஸ்யமாக என்டர்டெய்னிங்காக போகணும் அப்படின்னா டாஸ்க்கு நல்லா வெயிட்டான டாஸ்க்காக கொடுக்கணும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, இப்போ நடக்கிற இதே டாஸ்க்கு சீசன் 6 விக்ரமண்ண சீசனில் வந்து நடந்துச்சு. இதே மாதிரி பாத்ரூம் டீமு, கிச்சன் டீமு, கிளீனிங் டீம்னு 3 டீமை வச்சு இதே மாதிரியான டாஸ்க் வந்து பண்ணாங்க. அப்போ கூட அது வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதில் கூட சண்டை வந்துச்சு. இப்போ பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கார், இது வந்து ஒரு ஃபன் டாஸ்க்குன்னு சொல்லிகிட்டே இருக்கார். சொல்லவும் இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இதை ஃபன்னாகவே கொண்டு போவோம்னு சொல்லிட்டு போரிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்கானுங்க. ஒன்று, வியானா மற்றும் எஃப்ஜேவினுடைய காதலை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்குது போல இருக்குது. வியானா வந்து எஃப்ஜே அண்ணான்னு சொன்னாங்களாம், அண்ணான்னு தான் கூப்பிடுறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்றாங்க. அதுக்காக இன்னொரு வீடியோ நம்ம பேச போகிறோம், அடுத்து வரோம் அந்த வீடியோ. அதில் எஃப்ஜே செய்யக்கூடிய இந்த லீலைகள், காதல் லீலைகளை பற்றி இருவர் பேசிக்கொண்டது, அவங்க இருவரும் அதை எக்ஸ்போஸ் செய்ததை பற்றி பேச போகிறோம். இந்த டாஸ்க் வந்து ஃபன் டாஸ்க்குன்னு பிக் பாஸ் சொன்னாலும் நம்ம ஆட்கள் வந்து எப்படி அதை கொண்டு போகிறாங்கன்னா, சில பேர் இதில் வன்மத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முதல் யார், பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக போய் அரோராவை அட்டாக் பண்ணுறது. அரோரா மற்றும் கமருதீன், அரோராவை தான் அட்டாக் பண்ணுறாங்க, கமருதீனை வச்சு அரோராவை அட்டாக் பண்ணுறாங்க. அதே மாதிரி யாருக்குள்ள வன்ம மோதல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா வியானா, ரம்யா திவ்யா, ரம்யா சாண்ட்ரா சபரி, விக்கல்ஸு பார்வதி, இவங்களுக்குள்ளெல்லாம் வந்து வன்ம மோதல் வந்து போய்கிட்டு இருக்கு. 3 டீமை பிரிச்சிட்டாங்க. அந்த 3 டீமில் வந்து ஒரு டீமில் மட்டும் 6 பேர். கேப்டன் போயிட்டு அந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அதில் போய் சேர்ந்துக்கிட்டார், சபரியோட போய் சேர்ந்துக்கிட்டார். ஸோ அது ஒரு பக்கம் நடக்குதா. நம்ம பார்வதியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முழுக்க அரோரா மேலே எவ்வளவு வன்மம் இருக்கோ அதை இந்த டாஸ்கில் காட்டுறாங்க. ஆக்சுவலாக பார்வதியும் கமருதீனும் லவ் பண்ணுற மாதிரி வந்தாங்க. கமருதீனை பற்றி பார்வதி திவாகர்கிட்ட கேவலமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது கமருதீனுக்கு தெரியும் போது கமருதீன் ரியாக்ட் பண்ணுறான், கோவப்படுறான், திட்டுறான், சண்டை போடுறான். அதுக்கப்புறமா அதை மறந்துட்டு ஆஸ் யூஷுவல் பார்வதி கூட பேச ஆரம்பித்தான். அதனால தான் கமருதீன் இல்லை இவன் மக்ருதீன் அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. பேச ஆரம்பித்தா மறுபடியும் வந்து ஒரு பிரச்சனை நெய்யில் ஆரம்பிச்சது. அரோரா கூட முதல் வாரத்தில் இருந்தே கமருதீன் ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கா, அப்படி இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்கிறாங்க. நெய் மேட்டரில் பார்வதி பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் கிச்சன் டீம்லாம் பார்வதி இருக்கிறாங்க. அப்போது கமருதீன் வந்து ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து போட்டு போகிறாரு. அதை கமருதீன் கிட்ட சொல்லியிருக்கலாம், பார்வதி சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணாத, இது வந்து தப்புன்னு சொல்லியிருக்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓப்பனாக அதை வந்து எல்லார் முன்னாடியும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள் கனியக்கா, கமருதீன் வந்து நெய் சும்மா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டாக வைக்கவும், அது வந்து அவங்க ஒர்க்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா கூட இவன் வந்து எப்படி எடுத்துக்கிட்டான்னா பர்சனலாக எடுத்துக்கிட்டான். இதனால தான் ரிலேஷன்ஷிப்லாம் இங்கே பில்ட் பண்ணக்கூடாது. ரிலேஷன்ஷிப் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேம் விளையாடவே முடியாது. விஜய் சேதுபதி இதைத்தான் பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கார், இந்த அண்ணா தம்பி அக்கா தங்கச்சிலாம் பேசாதீங்க. காதலும் அப்படித்தான். நீங்கள் ஒன்ஸ் ஒருத்தர் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அவங்கள எதிர்த்தும் விளையாட வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது உங்களால் விளையாடவே முடியாது. ஓகேவா? அன்னைக்கு ஆரம்பித்ததில் கமருதீன் வந்து புரிஞ்சுக்கிட்டான், இவன் நம்மளை வச்சு கேம் ஆடுறா,
இது 2வது இடம். 3வது இடம் எங்கே வந்து கமருதீனுக்கு வந்து ஒரு லெசன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ். நேற்று நடந்த நாமினேஷன், அதில் வந்து கமருதீன் பேர் வரல, கானா வினோத் பேர் வரல. அதனால் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, கமருதீன் என்கிற குமரனை யாரும் மறந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நாமினேட் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் யாரும் நாமினேட் பண்ணலை. அப்பையும் கமருதீன் வந்து அதை வந்து அவர் சீரியஸாக தான் எடுத்துக்கிறாரு. அது சீரியஸான மேட்ரு தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவலமாக அவங்க கூட சுத்தனில்லை, அது ஊர் இல்லை உலகமே மறக்காது அப்படின்னு அவர் நேற்று வந்து ஒரு அட்டாக்கை போட்டா அப்படி பார்வதிக்கு எதிராக. இவங்க உடனே நான் சும்மா சொன்னேன்டா அப்படின்வாங்க. இது சும்மாலாம் கிடையாது, கமருதீன் வரணும். இப்போ திவாகர் எப்படி வந்து ஸ்கெட்சு போட்டு கூடவே வச்சு பார்வதி வெளியில் அனுப்பிச்சாங்களோ, இப்போ எஃப்ஜே வந்து ஒரு பையனாக இருந்துக்கிட்டு பெண்கள்கிட்ட என்ன கேம் ஆடுறானோ அதைத்தான் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு நம்ம பார்வதி பசங்க கிட்ட விளையாடிட்டு இருக்காங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேவா? இந்த டாஸ்கே வந்து கிரிஞ்சாக தான் போய்கிட்டு இருக்கு. இதில் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, அரோரா உட்கார வச்சுக்கிட்டு அரோராவுக்கு ஜோசியம் பார்க்குறேன்ற பேரில் எந்த அளவுக்கு காமெடியில் அந்த பொண்ணுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காமெடியோட கலந்து அந்த பொண்ணுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன மேடம் கல்யாண ரேகை வந்து உங்களுக்கு இத்தனை ரேகை ஓடுது, நீங்கள் ஒரு கல்யாணம் இல்லை 3 கல்யாணம் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் பிரித்து யார் அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, கமருதீனையும் பார்வதியும் சொல்கிறாங்க, ஆல்ரெடி கல்யாணமான ஒருத்தர் வந்து நீங்கள் பிரித்து கூட்டிகிட்டு போய் நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்க மேடம், அந்தளவுக்கு உங்களுக்கு யோகம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பொண்ணோடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு தான் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் அதுக்குள்ளே எந்த அளவுக்கு வன்மம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது. கமருதீனையும் உட்கார வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே ஜாடமடியாக பேசுகிறாங்களாமா. என் புருஷன் இப்படி தான் மேடம் இருப்பான், இப்படி தான் மேடம் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டா, அவள் வந்து இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டா, என் வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டா அப்படி இப்படின்னு இவங்க ஒன்றும் லவ்னு எல்லாம் பண்ணலை. பார்வதியும் சரி கமருதீனும் சரி லவ்னுலாம் சொல்லிலாம் அவங்க பண்ணலை. அவங்க ஏதோ ஜாலியாக ஒரு ஃப்ளட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு வைப்பில் இருந்தாங்க. அப்போ தான் நிறைய தவறான விஷயங்கள்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பேசி பார்வதியே போய் கமருதீன்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேண்டாம், நம்ம வந்து நீ உன் கேம் ஆடு நான் என் கேம் ஆடுறேன், ஒரு லிமிட்டில் நம்ம இருப்போம் அப்படின்னு இவங்களே போய் கன்ஃபஸும் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. கன்ஃபஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கமருதீன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு கேமை ப்ளே பண்ணுறாங்க. இப்போ அரோரா வந்து உடனே அவங்க இப்போ பார்வதி என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அதுக்கெல்லாம் அரோராவும் கவுண்டர் கொடுக்குறாங்க. அந்த பொண்டாட்டி வந்து புருஷனை ஒழுங்காக பார்த்துக்கல, புருஷனே வந்து கேவலம் ஒரு ஸ்பூன் நெய்க்காக வந்து விட்டு கொடுத்துட்டா, புருஷன் கூட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கா, டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கா, அதனால அந்த புருஷன் ஓடி போயிட்டாரு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் என்னதான் பிக் பாஸ் தான் நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், என்னதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது குப்பை தொட்டிக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி காலையில் அந்த மனுஷன் எந்த அளவுக்கு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ண முடியுமோ இவங்களை இமிட்டேட்லாம் பண்ண அப்படி. இது வந்து ஒரு ஃபன் டாஸ்க், ஃபன்னாக விளையாடுங்க. அவள் எனக்கு மட்டும் சாம்பாரை கம்மியாக கொடுத்துட்டா, அவனுடைய சாம்பாரில் எக்ஸ்ட்ரா 2 முருங்கைக்காய் இருக்குது, இவன் வந்து இதை பண்ணிட்டா, அவள் வந்து அதை பண்ணிட்டா, அதனால் நான் வன்மத்தை காட்டுவேன். நீங்கள் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா கூட ரம்யாவுடைய வன்மம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போயிட்டு நேராக அங்கே ஹைஜீன் சுத்தமாக இல்லை, அங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை, அதனால் நான் ஒரு ஸ்டார் தான் கொடுப்பேன். ஆனால் யாருக்கு அதிகமாக கொடுக்குறாங்க? சபரி டீமுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த டீமில் ஒரு வேளை சபரி ஜெயிச்சு தலைவராகிட்டா ரம்யாவுக்கு நல்லது. இந்த வாரம் ரம்யா போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் வியானாவும் எஃப்ஜேவும் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய லவ் கண்டென்ட்டை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எஃப்ஜேவும் கெமியும் ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணுறாங்க. என்னென்னா கெமியும் எஃப்ஜேவும் லவ்வர்ஸு, ஓகேவா? அவங்க 2 பேர் போகிற இடம்லாம் ஒன்றாவே போயிட்டு அவங்க ஒரு மாதிரி ஒரு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் வியானா வராங்க. நடுவில் வியானா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எஃப்ஜேவுடைய ஃப்ரெண்டு. கெமி கேட்குறாங்க, இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது, இது எப்போத்தில் இருந்தேன் அப்படின்னும் போது எஃப்ஜே ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்றான். உடனே கெமி வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஐயோ நீ வந்து என்னை ஏமாத்துற, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது ஸ்கிரிப்ட், பக்கா ஸ்கிரிப்ட். இவங்க 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட பக்கா ஸ்கிரிப்ட்.
அண்ட் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் மறுபடியும் திவாகரை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த பேச்செலாம் வந்து தேவையில்லாத பேச்சு. திவாகரனுடைய பிஹேவியர் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த ஷோவிலேருந்து அவர் எடுத்திருக்காங்க. மறுபடியும் அவரை வந்து ஷோக்குள்ளே கொண்டுலாம் வரமாட்டாங்க. அப்படி இந்த ஷோ நல்லா இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாக போகணும், பயங்கரமான மோதல் வெடிக்கணும் அப்படின்னா ஆதிரியை கொண்டு வாங்க. ஆதிரை கிட்ட நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்களா, ஆதிரை கிட்ட ஒரு ஸ்கிரிப்டை கொடுங்க. எஃப்ஜேவை எக்ஸ்போஸ் பண்ண சொல்லி ஒரு ஸ்கிரிப்டை கொடுங்க, உள்ளே கொண்டு வாங்க, வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏண்டா முதல்ல நான், இப்போ வியானாவா? அப்போ என்னமோ என்னுடைய இது போயிடும் அது போயிடும், எனக்கு லைஃப் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு. இப்போ வியானாவுக்கு வந்து லைஃப் இல்லையா, இப்போ உனக்கு லைஃப் இல்லையான்னு கேளுங்க. ஆனால் ஆதிரை கிட்ட ஒரு மைனஸ் என்னென்னா, அவங்களுக்கு வெளியில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அது வேறு கதை. எஃப்ஜேக்கு இல்லையா, வியானாவுக்கு இல்லையா, இதுவும் ஒரு பக்கம் நம்ம யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் வந்து மொக்கையாக தான், போரிங்காக தான் போக போகுது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த கண்டஸ்டண்ட்டை கொண்டு வந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது முட்டாள்தனம். எந்த கண்டஸ்டன்ட் வந்தாலும் டாஸ்க்கை பொறுத்து தான் அங்கே வந்து சுவாரஸ்யம் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க்கு கொடுத்துருந்தா இந்த வாரம் பிச்சுக்கிட்டு போயிருக்கோம். திவாகர் வெளியில் அனுப்புனதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அவங்க வந்து இந்த டாஸ்க்கை எதன் அடிப்படையில் இந்த டாஸ்க்கு கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியலை. இது வரைக்கும் ரொம்ப மொக்கையாக போரிங்காக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. வன்மம் மட்டும் கொட்டுதுமா, அப்படியே வந்து அருவி மாதிரி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய வன்மம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. அதை தான் நம்ம பார்த்து விட்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது இப்படி போயிட்டுருக்கு. பார்வதி அவங்களோட முழு வன்மத்தை சிரிச்சுக்கிட்டே எவ்வளோ அழகாக அந்த பொண்ணுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தர்.